நான் தெரிகிறேன்னா காய்ஸ். ஹாய் நண்பர்களே, இதாக இருக்கும் ஓகேங்களா. சென்னை நிலவரம் மழை வருகிற மாதிரி இருக்கிறது, ஆனால் மழை வராத மாதிரி இருக்குது ஓகேங்களா. லெஃப்டில் போனால் பள்ளிக்கரணை, ரைட்டில் போனால் வேளச்சேரி, ஸ்ட்ரைட்டாக போனால் பல்லாவரம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக பின்னாடி பக்கம் போனோன்னா சோளிங்கநல்லூர் ஓகேங்களா. அப்படிப்பட்ட ஒரு ஊரில் இருக்கு. இப்போ என்ன சரி இப்போ என்ன சொல்கிறது, வித்தியாசமாக பண்ணிக்கிறேன். ஆமாம், ஹாய் நண்பர்களே. வித்தியாசமான ஒரு முறையில் கேமரா வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நான் பாடுற பாடு இருக்குது. ஐயோ கொஞ்சமாக நெஞ்சமா அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகேங்களா. போகலாமா? இப்போ நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரிப்புலாம் இல்லைங்க, கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு ஓகேங்களா. வேலூர் வந்து சென்னைக்கு வந்து கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு. மதியம் எத்தனை மணிக்கு எடுக்கணும்? ஃபோன் மூணு பயமாகுது. ஒரு ஸ்டைலாக வச்சுருங்க. மதியம் எத்தனை மணிக்கு வந்தோன்னா வேலூரில் 11 மணி ட்ரிப்பு வந்தேன். 11 மணிக்கு வந்தால் கார் வெளியில் போயிடுச்சு. அந்த கார் அப்புறம் வேணான்ட்டாங்க. அப்புறம் இந்த கார் எடுத்துகிட்டு இப்படியே வந்தாச்சு ஓகேங்களா. ஒரு வழியாக கஸ்டமரை வந்து வேலூர் வந்து துறைப்பாக்கம் ட்ராப் பண்ணியாச்சு. எங்கேயும் ஒன்றும் சாப்பிடல, காலையிலே சாப்பிட்டேன். இன்னும் மணி இப்போ 3:56 நிமிடங்கள் காலதாமதமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சென்னையில் மழை வருமானது டவுட்டாக தான் இருக்குது ஓகேங்களா. ஆனால் எனக்கு இந்த சீசனு வந்துட்டாலே என்ன சொல்கிறது இல்லை. சீசன் வந்துட்டாலே ஒரு மாதிரி ஏன்டா வண்டி ஓட்டுறோன்ற மாதிரி ஆகிடுது. ஆனால் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. 4 நாள் லீவ் விட்டுறாங்க, செம்ம புக்கிங் வருது. அதே மாதிரி அங்கேருந்து வேலூர்லேருந்து நிறைய புக்கிங் வருது, சென்னையிலேருந்து நிறைய புக்கிங் வேலூர் போகுது. இப்போ எல்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு லீவ் விடுறதுனால ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா. ஆல் ஓவர் இந்தியா லீவ் விடும்போது நிறைய ட்ரிப் வந்து அதிகமாக போகுது வருது ஓகேங்களா. ஆனால் சேஃபாக வண்டி ஓட்டணும் ஓகேங்களா. ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஓகேங்களா. ஐயோ இல்லை நேற்று எல்லாத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் டிராஃபிக்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் ஒரு சில இடத்துல பள்ளமாயிடுது ஓகேங்களா. பள்ளமானனால ஒரு சர்வீஸ் ரோட்டில் வந்து இப்போ ஒரு வண்டி யதார்த்தமாக ஒரு ஹைவேல எவ்வளோ லிமிட் போகும், 80 ஓகேங்களா, 80 100 போகும். அந்த இடத்துல வந்து திடீர்னு ஒரு இடத்துல பள்ளமாக இருக்கிறதுனால எல்லா வண்டியும் ஸ்லோவாக போகும்போது அந்த டைமில் போக வண்டிலாம் டக்குன்னு பிரேக் அடிப்பாங்க ஓகேங்களா. டக்குன்னு பிரேக் அடிக்கும்போது நான் ஆக்சிடெண்ட்டில் முடியும் ஓகேங்களா. டக்குன்னு பிரேக் அடிக்கும்போது அந்த இடத்துல முன்னாடி பள்ளம் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது, சர்வீஸ் ரோடு மாறி போகணுன்றது யாருக்கும் தெரியாது. அந்த டைமில் மழை வந்துச்சுன்னா சுத்தமாக தெரியாது. அதுவும் லைட் இல்லைன்னா இன்னும் சுத்தமாக தெரியாது. ரோடு வந்து டேக் டைவர்ஷன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். புதுசாக வரவங்களுக்கு இங்கே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தே ஓட்ட மாட்டாங்க. ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகிறதே அதுக்கு அந்த ரோடை நம்பி நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு வண்டி போகுதுன்னா அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுறா பிரச்சனை இல்லை, குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் விட்டால் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. அந்த வண்டி எவ்வளோ தூரம் போகுது, நான் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கேன், கேப் கிடைக்கும் நம்மளுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஓகேங்களா. பிரேக் வச்சாலும் சடனாக நிற்கும் வண்டி ஓகேங்களா. நம்ம கேப் விட்டு போகாமல் போனோன்னா நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகும். பின்னாடி ஒரு வேன் காருக்கு என்ன அர்ஜென்ட்னு தெரில ஓகேங்களா. கொஞ்சம் வண்டியை வந்து பார்த்து சேஃபாக ஓட்டுங்க ஓகேங்களா. நான் சொல்ல வந்து மறந்துட்டேங்க. அதாவது சீசனில் வந்து ஜாலியாக இருக்கும் ஓகேங்களா. ஜாலியாக எப்படி சொல்கிறதுன்னா, சீசனில் வந்து நிறைய புக்கிங் வருது. ஆனால் நார்மல் டேஸில் புக்கிங் ஆக மாட்டேங்குது, வண்டியே ஓட மாட்டேங்குது. நார்மல் டேஸில் சும்மா தான் இருக்கிறேன் ஓகேங்களா. நிறைய நார்மல் டேஸ்லாம் பழைய, அதாவது 2016 நிறைய வண்டி ஓடும் ஓகேங்களா. இப்போலாம் வண்டி கம்மியாக ஓடும். சீசன் மட்டும் வந்தால் இப்போ தீபாவளி, பொங்கல், விநாயகர் சதுர்த்தி, ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே 4 நாள் லீவ் விட்டாங்கன்னா அந்த மாதிரி டைமில் வந்து நிறைய ஓடுது ஓகேங்களா. என் பேஸ் தெரியுதான்னு தெரியல ஓகேங்களா. ஸ்டேரிங் மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து இப்படி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா. இது வந்து மெட்ரோ கட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து எதில் கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல. இந்த பக்கம் போனால் இது நாடாகும், இந்த பக்கம் போய் கனெக்ட் ஆகிறது வேளச்சேரியாக என்னன்னு தெரியல. வேளச்சேரி 100 ஃபீட் ரோட்டில் கனெக்ட் ஆகுதான்னு தெரியல. பள்ளிக்கரணை வேளச்சேரி அப்படி போகலான்னு தெரியல ஓகேங்களா. இப்போ நாடாகும் கோல்டு இன்னும் உள்ளங்க. அந்த நகை இன்னும் கிடைக்கவே இல்லை. போய் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் தேடி பார்ப்போம், கிடச்சிச்சின்னா லக்கு. எனக்கு 1 மணி நேரமாக தேடின அந்த நகையை உண்மையாக கிடைக்கவே இல்லை ஓகேங்களா. கிடச்சிருந்தா எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துடலாம். அவங்க அங்கே தான் வந்து விட்டாங்களான்றதுக்கும் நம்மக்கிட்ட எதுவும் தெரியாது.
இல்லை வீட்டில் எங்கன்னா விட்டாங்களான்னு தெரில. ஒரு அக்கா வேறு நேற்று வந்து என்னை குறுகுடுன்னு பார்த்துன்னு போனாங்க. பார்த்துன்னு போனதோட சரி கம்முன்னு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் வந்து அவங்க நகையை விட்டு போனது நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த அக்கா வந்து எனக்கு ஒரு மாதிரி பார்த்துன்னு போனது எனக்கு ஒரு மாதிரி பார்த்தா நம்ம பதட்டமாக இருக்குது. ஒருவேளை இவங்க எடுத்துருப்பாங்களோ இது நம்மளை அதுவும் ஒரு டைம் பார்த்துருந்தா போகிறாங்க, கிட்டத்தட்ட 6 டைம் பார்த்துட்டு போனாங்க, திரும்பி பார்த்துட்டு போனாங்க. எனக்கு டவுட்டு ஒருவேளை இவங்க யாருன்னா எடுத்துருப்பாங்களோன்னு. ஆனால் நம்ம வந்து அதாவது எடுத்தாங்களா எடுக்கலையான்றது நம்ம சந்தேகமாக பட முடியாது இல்லைங்களா. அந்த இடத்துல நான் தேடி பார்த்தா கிடைக்கல. அவங்களுக்கு மட்டும் கிடைக்குன்னா எப்படி திடீர்னு கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகேங்களா. அது ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு இதுவாக இருந்தால் பிரச்சனை இல்லை. கோல்டாக இருக்குது இல்லையா, ரிங்காக இருக்குது, அதுக்கு தானே பார்க்குறதா இருக்குது. அதுவும் அந்த இடத்துல மழை பெய்யலாம் ஈஸியாக கிடச்சிருவாங்க. சரி வேறு அவங்க வந்து அங்கே தான் விட்டாங்களான்றதுக்கும் நம்மக்கிட்ட ப்ரூஃப் இல்லை, ஆதாரம் இல்லை. ஓகேங்களா. அவங்க வீட்டிலே இருக்கலாம், இல்லைனா வர வழியில் எங்கன்னா விட்டுருக்கலாம். ஓகேங்களா. அங்கே வந்து தேடினோடனே எனக்கு ஒரு பதட்டமாக ஆயிடுச்சு, என்னடா இது இங்கே வந்து தேடுறாங்கிற மாதிரி. நம்ம நல்லது தான் நினைக்கிறோம், ஆனால் எல்லாருமே அதை நினைப்பாங்களான்றது டவுட்டு தான். ஓகேங்களா. எல்லாரும் வந்து அதை நினைப்பாங்களான்றது கொஞ்சம் டவுட்டு தான். அதே மாதிரி எடுத்தவங்க கொடுக்க மனம் இருக்கணும். ஓகேங்களா. மனசு இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். எடுத்தவங்க மனசு இருந்தால் தான் கொடுப்பாங்க, மனசு இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ வந்து எல்லாரும் வந்து பணம்னு ஓடிட்டு இருக்கோம். எப்போது இந்த பணத்தோட ஆர்வம் அதிகமாச்சுன்னா லாக்டவுன்லேருந்து தான் அதிகமாகிடுச்சு, இன்னும் அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா. ஒரு பொருள் வந்து எப்படி தெரியுமா, ஈஸியாக சம்பாதிக்கணும்னு தான் பார்க்குறமே தவிர அது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு யாரும் பார்க்கல. ஓகேங்களா. ஒரு பொருள் வேணும்னா நம்ம கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும்ன்றது உணர்ந்துட்டேன் நான். ஆனால் நிறைய பேர் அதை உணர்ந்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஓகேவா. அதாவது ஒரு பொருள் எப்படி தெரியுமா, இப்போ ஒரு கோல்டு கிடச்சிச்சின்னா அது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க, அது எத்தனை நாள் கணக்கு. ஆனால் அதை வந்து அவங்க வேணுமுனே மிஸ் பண்ணல. ஓகேங்களா. தெரியாமல் கையிலேருந்து நிறைய இருந்துச்சு. ஆனால் அது கிடைச்சா நம்ம வந்து ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும், இல்லையா யாருன்னா நம்பிக்கையான அவங்க பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கொடுத்து அவங்ககிட்ட கொடுக்கலாம். இல்லை அவங்க நேரில் கொடுக்க முடியுமா, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டு அது மூலிமா அவங்களுக்கு தெரிஞ்சு அது மூலிமா கொடுக்கலாம். ஆனால் ஒரு சில பேர் தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு சில பேர் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது 1 லட்ச ரூபா இன்றைக்கி தங்கத்தோட வேலை. ஓகேங்களா. அது கிடைச்சா அவங்க ஃபேமிலியில் என்ன பண்ணுவாங்க, ஒன்று இருக்கிற கடன் அடிக்கலாம், இல்லை எப்படி சொல்கிறது, எதனா ஒரு பொருள் வாங்கிக்கலாம் அதை விற்றுட்டு, இல்லையா அதை பத்திரமா வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஒன்று அப்படி போகலாம். இல்லைனா இல்லாதவங்களுக்கு யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணவும் முடியும். ஓகேங்களா. எடுத்தவங்க வந்து கொடுக்க முடியல சூழ்நிலை எதனா பண்ணலான்னா வேறு எதனா வண்டி அந்த மாதிரி வாங்கலாம், இல்லை இருக்கிற கடை அந்த மாதிரி, இல்லை ட்ரெஸ்ஸு எதனா வாங்கிக்கலாம் அவங்க செலவுக்கு. ஓகேங்களா. அவங்கள்ட்ட வந்து ஒரு மாதம் எதனா யாருக்கிட்ட கடன் வாங்கிட்டா இது எடுத்துன்னு போய் வச்சு கொடுக்கலாம். ஏகப்பட்டது இருக்குது. மெடிக்கல் செலவுக்கு ஆகலாம். ஓகேங்களா. ஒரு பொருள் கிடச்சிச்சின்னா என்ன வேணால் பண்ணலாம் இல்லைங்களா. ஆனால் அவங்களோட கண்ணீர் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கண்ணீர் இப்போது அந்த மாதிரியும் இருக்குது. ஓகேங்களா. சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க, சில பேர் கேட்டவங்களும் இருக்காங்க. கிடைச்சவங்க கொடுத்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா. அவங்க விட்டாங்களான்னு தெரியல. விடலைன்னா அந்த இடத்துல வந்து தேடி அழுதுருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த இடத்துல மட்டும் தேடினாங்க. ஏன்னா வர வழியில் எங்கே வேணாலும் மிஸ் ஆகிடலாம். ஓகேங்களா. ஒரு ரிங்குன்றது வந்து எங்கே வேணாலும் மிஸ் ஆகிடலாம். கையில் இவ்வளோ துடு தான் இருக்கும் அது ரிங்கு. எங்கே விட்டாங்கன்னு தெரியல. எனக்கு மனசே கேட்கலைங்க. நான் வந்து பேச வந்ததை மறந்துட்டேன். நான் என்னென்னா இந்த இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில் எவ்வளோ வீடியோ போட்டாலும் ரீச் ஆக மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா. யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஸ்டார்ட் வீடியோ, அதாவது எப்படி சொல்கிறேன்னா ஸ்டார்ட்டு அதான் ரீல்ஸு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு. ஓகேங்களா. ஷார்ட்ஸ். ஓகேங்களா. ஷார்ட்ஸை தான் ஷார்ட்ஸ். ஓகேங்களா. ஷார்ட்ஸ்னால் அதான் மினி விலாக் மாதிரி. ஓகேங்களா. குட்டியாக ஒரு 15 செகண்டு, 3 மினிட்ஸு, 1 செகண்டு. ஓகேங்களா. 59 மினிட்ஸு அப்படி வந்து நம்ம எடுத்து போடுறோம். அப்படிப்பட்ட ஷார்ட்ஸை வந்து டக்குன்னு ரீச் ஆகிடுது. ஆனால் ஒரு ஃபுல் வீடியோ போட்டால் ரீச் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ரீல்ஸ் போடுறோம், நல்லா வியூஸ் போனால் தான் அது உண்டு. வியூஸ் போனால் அப்படியே வந்து ஸ்லோ ஆகிடுது. திடீர்னு வியூஸ் போது ஸ்லோ ஆகிடுது. யூடியூப்பில் அதே பிரச்சனை தான். திடீர்னு வியூஸ் போது ஸ்லோ ஆகிடுது. நான் என்ன பண்ணேன், இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் எப்படி ட்ரெண்ட் ஆகுறது, டெவலப் ஆகிறதுலாம் நான் தேடி பார்க்கும்போது நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராம் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நீங்கள் சோப் வாங்கிக்கிறீங்களா அப்படி சொல்கிறேன், நீங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கிறீங்களா, ஒரு ஐஃபோன் வாங்கிக்கிறீங்களா, ஒரு ஹெட்செட் வாங்கிக்கிறீங்களா, அப்படி வந்து விளம்பரம் பத்துறவங்களும் இருக்காங்க. அதாவது இப்போ
இப்போ வந்து நான் வந்து பெரிய வந்து ஒரு 1 மில்லியனு 2 மில்லியனு ஒரு 10K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன்னா என்கிட்ட வந்து ஒருத்தவங்க கொடுப்பாங்க, நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆட் பண்ணி கொடு. அதாவது ஒரு ஆட் ஷோனா விளம்பரம் போட்டு கொடு, உங்களை வந்து எனக்கு ஒரு சோப்பு விற்று கொடு. அந்த சோப்பை வந்து நீ பயன்படுத்தி நல்லா இருந்துச்சுன்னா அந்த சோப்பு வந்து எனக்கு லாபம் வரும். அது வந்தால் உங்களுக்கு நான் ஒரு காசு அமௌண்ட் கொடுப்பேன், ஒரு 5,000 10,000 இதுலேருந்து ஒரு இன்கம். ஓகேங்களா? இது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு ஆடை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணி கொடுக்குறது. ஆனால் அந்த சோப்பு நல்லா இல்லைன்னா நம்மளை கழுவி ஊற்றுவாங்க, திட்டுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இது வந்து கோர்ட் வரையும் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது ஜூபேன்னு ஒரு ஆப் இருக்குது தெரியுங்களா? அதில் நான் பழைய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கேம் இருக்குது ப்ளே ஸ்டோரில். நிறைய ஆக்டருங்களாம் வந்து இப்போ ரீசெண்ட்லி கைதானாங்க. தெலுங்கானாவில் கூட இப்போ ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா? ரீசெண்டாக யார் ஒரு பேரே வர மாட்டேங்குது, அவர் தெலுங்கானா ஆக்டர்லேயே கொஞ்சம் ஃபேமஸான ஆக்டர் தான். இப்போ ரீசெண்டாக உள்ளே போயிட்டு வந்தார். உள்ளனா ஜெயிலு உள்ள போல் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தார். ஜூபேயில் வந்து இந்த கேம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஓகேங்களா, அதை பல கோடி கொடுத்து இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூபேவை வந்து அட்வர்டைஸ் பண்ணி டெவலப் பண்ணுறாங்க. அவங்கள இன்றைக்கி உள்ளே போவாங்கன்னு தெரியல, கோர்ட்டுக்கு கேஸுக்குன்னு. ஓகேங்களா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய வந்து இந்த சூதாட்டம் ஓகேங்களா, ஜூபே ஓகேங்களா, மணி வந்து நம்ம கட்டி விளையாடுறதுல வந்து நிறைய இழப்பு ஏற்படும். ஓகேங்களா? சூசைட் பண்ணுற அளவுக்கு கூட நம்ம போக வாய்ப்பு இருக்குது. நானும் அதிகமாக விட்டுருக்கேன். அது இப்போ சொல்ல வேண்டிய டைம் இல்லை. ஓகேங்களா? அது சொல்ல வேண்டிய டைம் வந்தோடனே கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகேங்களா? நிறைய விட்டுருக்கேன். ஆனால் அதுலேருந்து நான் என்னால் அந்த பணத்தை எடுக்க முடியல. இருக்க வந்து ஆசையை காட்டி உள்ளே இருக்குதே தவிர உள்ளே இருக்கிற பணத்தை நம்மளால் எடுக்க முடியாது. ஓகேங்களா? போன பணம் போனது தான். அதுலேருந்து நம்ம மீண்டு வந்துடணும். இன்னும் அதிகமாக பணம் போட்டு எடுக்கணும்னு நினச்சினா கண்டிப்பாக முடியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆடு போட்டு சம்பாதிக்கலாம். அதாவது ஒரு சோப்பு விற்கிறேன், நான் ஒரு பைக் விற்கிறேன், ஒரு ப்ராடக்ட் வாங்குங்க, இந்த ப்ராடக்ட் வாங்குங்கன்னா விளம்பரப்படுத்தலாம். ஆனால் எனக்கு அந்த விளம்பரப்படுத்தணும் எனக்கு ஆசையே இல்லை, அவசியமும் இல்லை. ஓகேங்களா? மக்களை வந்து நம்ம ஒரு பொருளை வாங்க வச்சு அதிலேருந்து சம்பாதிக்கணுன்ற ஒரு அவசியமே இல்லை. ஓகேங்களா? அது ரொம்ப தப்பான விஷயம். ஓகேங்களா? அவங்களா விருப்பப்பட்டால் அது வாங்கிக்கிட்டோம். அது நம்ம ஆட் பண்ணி நம்ம இதில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் போட்டு யூடியூப்பில் போட்டு அதெல்லாம் நான் எந்த டைட்டில் வச்சுருப்பேன் யூடியூப்பில். இதில் வந்து நோ ஆட்ஸ். ஓகேங்களா? அதாவது நான் எதுவுமே நோ ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எப்படி சொல்கிறதுனா நான் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன் ஓகேங்களா அப்படின்னு போட்டிருப்பேன். நம்ம அந்த ஆட் பண்ணி வரத்துல வருமானம் அதிகமாக வரும். ஆனால் அதனால் அதை வாங்கி ஏமாறுறவங்களும் இருக்காங்க, கழுவி ஊற்றுறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? ஏகப்பட்ட பிரச்சனையும் இருக்குது. நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனை நீ ஆட் பண்ணு முன்னூற்றி கூட்டு வச்சுருவாங்க, அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் பண்ணாதீங்க, தப்பு. ஓகேங்களா? நான் என்னன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் எப்படி ட்ரெண்டாக வருதுன்னுலாம் பார்த்தேன், ஆனால் எனக்கு தெரில. ஓகேங்களா? நிறைய வீடியோ போட்டேன், நிறைய ஷார்ட்ஸ் போட்டேன், ஃபோட்டோவும் போட்டு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் ட்ரெண்டாக வர மாதிரியே தெரில. அதனால் என்ன பண்ணேன், நிறைய ஃபேக் அக்கௌண்ட் இருக்குங்க நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி. ஓகேங்களா? யூடியூப்பில் இல்லை. யூடியூப்பில் எப்படின்னா நம்ம யாருக்கும் மெசேஜ் பண்ண முடியாது, கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு வீடியோ நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும், மெசேஜ் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம வந்து இப்போ நான் வந்து ஒருத்தர் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணால் பண்ண முடியாது. அவங்களாம் வந்து நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணால் தான் யூடியூப்பில். ஆனால் இன்ஸ்டாகிராமில் அப்படி இல்லை, நம்ம ஃபாலோ பண்ணணும், அவங்க பதிலுக்கு ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்களை வந்து அவங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி தான் ஃபேஸ்புக்லேயும். ஓகேங்களா? லைக்ஸு கமெண்ட்டு. ஓகேங்களா? நம்ம யாருக்கு வேணாலும் மெசேஜ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில். ஆனால் யூடியூப்பில் உங்களால் அந்த மாதிரி பண்ண முடியாது. கமெண்ட்டில் போய் தான் நீங்கள் மெசேஜ் பண்ணணும். அவங்களா பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணால் தான் உண்டு. இன்ஸ்டாகிராமில் காசு வருமானா கண்டிப்பாக காசு வராது. இன்ஸ்டாகிராமில் காசு வரணும்னா நீங்கள் ப்ரமோஷன் பண்ணணும். ஓகேங்களா? அதான் நான் சொன்னீங்களே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஆடெல்லாம் வந்து நீங்கள் விற்கணுன்றது. நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து நீங்கள் ப்ரமோஷன் பண்ணணும். இதை வந்து நல்லா இருக்குது, அதாவது இப்போ இந்த முருகர் இருக்காருன்னா இந்த முருகர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு விளம்பரம் படுத்தினீங்கன்னா அந்த முருகர்கிட்டேருந்து உங்களுக்கு, அதாவது அந்த முருகரை வந்து விளம்பரம் படுத்த சொன்னவர்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு காசு ஒரு 5,000 10,000 வரும். அது இன்னும் நல்லா அதிகமாக ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் எதனா காசு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்ஸ்டாகிராம் எனக்கு தெரிஞ்சு இது வரலாம், நான் அவ்வளோ வீடியோ போட்டுருக்கேன், எனக்கு யாரும் கொடுக்கல, நான் யாரையும் ப்ரமோட் பண்ணதில்லை, அதனால் எனக்கு வராது. ஓகேங்களா? ப்ரமோஷன் பண்ணாதீங்க, அது இப்போ என்னைக்கு இருந்தாலும் ஃபால்ட்டு. ஓகேங்களா? யூடியூப்லேயும் அதே மாதிரி எப்படி சொல்கிறது, யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா காசு வரும், நல்ல வீடியோஸு வியூஸ் போனால் தான் காசு வரும். ஓகேங்களா? அது யூடியூப்காரங்க கொடுக்குறது. அதே மாதிரி இந்த காப்பி ரைட்ஸ்லாம் வாங்கிட்டுனா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ரொம்ப 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 கஷ்டம். காப்பி ரைட்ஸ்லாம் வாங்கிட்டிங்கன்னா காப்பி ரைட்ஸ் வாங்காத அளவுக்கு வீடியோ போடணும். பின்னாடி பேக்ரவுண்டு சாங்ஸு அதே மாதிரி ஆர்னர் சவுண்ட்லாம் கேட்டுச்சுன்னா காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இது மணி சார் மாதிரியே கிடையாது, நல்லா ஸ்டைலாக கவுன்சிலிங் போட்டு இந்த புல்லட்டில் ஹெல்மெட்லாம் போட்டு
இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் வேஸ்ட்டுங்க. ஓகேங்களா? யூடியூப் ஓகே தான். ஆனால் யூடியூப்பில் நீங்கள் ட்ரெண்ட் ஆனால் தான் உங்களுக்கு காசு வரும். மற்றபடி சாதாரணமாலாம் காசு வராது. ஓகேங்களா? நிறைய வீடியோ போடணும், நிறைய வியூஸ் போனால் தான் காசு கொடுப்பாங்க யூடியூப்காரன். ஆனால் இன்ஸ்டாகிராமில் அந்தளவுக்கு, ஃபேஸ்புக்கில் அந்தளவுக்கு கிடைக்காது. ஆனால் என்னென்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் டக்குன்னு ஆகிடும். எப்படின்னா ஒரு வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா காமெடி வீடியோவோ ஒரு போடுற வீடியோவோ, ஓகேங்களா, என்ன பண்ணுறது ஒரு தெரியல. ஓகேங்களா? ஹெல்மெட்டை கீழே குஞ்சு கீழே பார்த்துருக்குறாரு, காலில் வண்டி ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டணும், ஓட்ட மாட்டுறாரு. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறதுன்னா, நான் இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ வீடியோ போட்டேன், ஃபேஸ்புக்கில் அவ்வளோ வீடியோ போட்டேன், யூடியூப்லேயும் அவ்வளோ வீடியோ போட்டேன். ட்ரெண்டாகிற மாதிரி இல்லை. நிறைய ஃபேக் அக்கௌண்ட் இருக்குது. அதை பற்றி தான் நான் பேச வந்தேன். ஓகேங்களா? நிறைய ஃபேக் அக்கௌண்ட் இருக்குது. அதனால் இங்கே பாருங்க, ஒருத்தர் ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டிட்டுருக்காரு. நிறைய ஃபேக் அக்கௌண்ட் இருக்குது. நிறைய வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இந்த பக்கம் ரோடு நோட்டுக்கிறாங்க. வண்டி போகாத நல்லா சின்ன சண்டு வச்சாலே போட்டுருவோம். இதெல்லாம் போக மாட்டோமா? யார் கொஞ்சம் சுகராக தான் இருக்குது. ஆனால் மாட்டிக்குமோன்னு பயமாக இருக்குது. ஆனால் மாட்ட மாட்டோம். அதனால யார் டிரைவர் கிங், அதனால் உள்ள வந்துட்டேன். இப்படியே தப்பிச்சு வந்துட்டேன். பின்னாடி என்ன பார்த்தோன்னே ஒரு கார் வந்துச்சு, ஆட்டோ வந்து நிற்கிது ஆல்ரெடி. அதாவது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் சொன்னோம் பார்த்தீங்களா, யூடியூப்பு ஃபேக் அக்கௌண்ட்டு கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே ஒரிஜினல் அக்கௌண்ட் தான். ஆனால் யூடியூப்பில் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? மொபைல் நம்பரு, ஃபோட்டோ, லைசன்ஸு எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் தான் போடுவீங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமில் அப்படி கிடையாது. நீங்கள் எல்லாமே இன்னொருத்தவங்க கண்டென்ட்டை கூட நீங்கள் எடுத்து போட்டு வியூஸ் வாங்கி அதுலேருந்து நீங்கள் சம்பாதிக்கலாம். ஆனால் இதில் வந்து நீங்கள் சம்பாதிக்கணும்னா உங்கள் மொபைல் நம்பரு, உங்களோட ஐடி ப்ரூஃப்லாம் லாகின் பண்ணணும் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில். அது எப்படி சொல்கிறது, ஸ்கூல் விட்டாங்க போடுறதுங்க. ஓகேங்களா? அதே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் அக்கௌண்ட்டுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? ஒருத்தவங்களை வந்து எப்படி வேணாலும் பேட் கமெண்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகேங்களா? ஃபேக் அக்கௌண்ட் நிறைய இருக்குது. எனக்கு என்னென்னா, இப்போது இந்த ப்ளூன்றாங்க. அது என்னதுன்னா ப்ளூ டிக்கு. ஓகேங்களா? ப்ளூ டிக்கு விற்கிறாங்க இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு. அதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, நான் வாங்குன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் வாங்கிட்டேன் தெரியாத. ஓகேங்களா? அது ஏன்டா வாங்கணுங்கிறது ஒரு பக்கம். ஃபஸ்ட்டு எனக்கு எதுக்கு நான் வாங்கணுன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை சொல்கிறது தான் இவ்வளோ பெரிய வீடியோ போடுற மாதிரி இருக்குது. இங்கே தாங்க நகையை விட்டாங்க நேற்று. ஓகேங்களா? இங்கே தான் நான் நின்று இருந்தேன். ஓகேங்களா? இப்போ தேடி பார்ப்போம், கிடச்சிச்சின்னா. கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது, கிடைக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த போலீஸ் ஸ்டேஷனாண்ட அப்படியே ஆப்போசிட்டில் தான் நகையை விட்டாங்க. கோல்டு ரிங்கு. நம்ம போய் யூட்டன் வச்சுன்னு வந்து தான் நிற்கணும். இந்த இடத்துல பார்க்கிங் விட்றதுக்கு கூட இடம் இல்லை. இந்த இடம் காலியாக இருக்குது ஆப்போசிட்டில். அதெல்லாம் அங்கே தான் நேற்று விட்டது வந்து அந்த மரத்துக்கு, அந்த கேட்டுக்கு நடுவில். ஓகேங்களா? அங்கே ஒரு மரம் கற்று வரணும், அந்த மரத்துக்கும் கேட்டுக்கும் நடுவில் விட்டாங்க. அங்கே தான் தேடி நின்றேன் நான். இதெல்லாம் நேற்று தான் சேரு, ஒரே மழை பெஞ்சனால. ஆனால் இன்றைக்கி ரோடெல்லாம் காஞ்சிட்டு இருக்குது. யாருக்கு கிடச்சிச்சோ கிடைக்கலையோன்றதுலாம் எனக்கு தெரில. ஓகேங்களா? யாருக்கு கிடச்சிச்சோ கிடைக்கலன்னு தெரில. நம்மளுக்கு பிக்கப் வந்து 9 மணிக்கு தான். அதனால் மதியம் சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாடு அப்படியே பட்டு தூங்கிட்டு கிளம்பிட வேண்டியது தான். ஓகேங்களா? 9 மணிக்கு பிக்கப் பண்ணோன்னா 12 மணிக்கு, 1 மணிக்கு, டெய்லி 1 மணி 2 மணிக்கு வீட்டுக்கு போய் படுக்கிறேன். வீட்டுக்கு போய் தூங்குறது, காலையில் எழுந்துச்சி அப்படியே குடுன்னு ஓடியாந்துடுறது. இதே வேலை தாங்க வேலை. என்ன பண்ணுறது, போங்க போங்க அப்படியே இதே மாதிரி தான் வேலை போயிட்டுருக்குங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தான் நம்ம ஆக்டிவ் சமந்தா வீடு இருக்குது. அந்த தெருவில் நேராக போகணும். ஓகேங்களா? இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குங்களா, அந்த ஹோட்டலில் ஓட்டின மாதிரி உள்ளே போனீங்கன்னா சமந்தா அவங்க ஆயா வீடு இருக்குது. இங்கே தான் வந்து சமந்தா வந்து அடிக்கடி தங்குவாங்க. பல்லாவரம். ஓகேங்களா? இதுதான் பல்லாவரம். இந்த ரோட்டில் லெஃப்ட்டில் போனீங்கன்னா சமந்தா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாம். ஆனால் நம்மளுக்கு போகிறதுக்கு பர்மிஷன் இல்லை. நம்ம போய் அங்கே பார்க்கிங் போட்டு வேணால் நடந்து போய் பார்த்துட்டு வரலாம். ஓகேங்களா? எல்லோரும் வாக்கிங் போவாங்க. ஆக்டரு எல்லோரும் சீரியல் ஆக்டர்லாம் வந்து ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க. இங்கே தாங்க நகை மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் எங்கே மிஸ் ஆகிடுச்சுன்னு எனக்கு தெரிலங்க. நான் தேடி பார்த்தேன், ஷாக் ஆகிட்டேன் நான், கிடைக்கலன்னு. ஓகேங்களா? எனக்கு தேடி பார்த்து விஷயம் போன ஆயிடுச்சு. எனக்கு போனால் தானே போகிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும், வழியே விட மாட்டேங்கிறாங்க. பார்த்தா கொஞ்சம் ரைட்டில் வந்துருங்க, பின்னாடி பாருங்க. நேற்றுலாம் நகையை விட்டாங்க. தேடி பார்த்தேன், ஆனால் கிடைக்கல. இன்றைக்கி அது கிடைக்கலான்னு பார்ப்போம். ஆனால் கட்சியிருந்தா இப்போ ரோட்டில் தண்ணி இல்லைங்களா, கட்சியிருந்தா யாருன்னா எடுத்துன்னு போயிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிடைக்காமல் போயிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த இன்ஸ்டாகிராமில் ப்ளூ டிக் வாங்கிட்டேங்க. எதுக்கு
எதுக்காக வாங்கினான்றது தெரிலங்க. 639 ரூபா போட்டிருக்கான். 639 ரூபா ப்ளஸ் வந்து 2035 இயர் அப்படின்னு போட்டுருக்கான். 2025, அதாவது 2035 ஓகேங்களா. 2035 அப்படின்னு போட்டுக்கிறான். எதுக்கு அப்படி போட்டுக்கிறான்னு தெரில. அதுக்கு முன்னாடி வந்து என்ன ஆச்சுன்னா 45 ரூபா மந்த்லி அப்படின்னு போட்டிருந்தான். அந்த 45 ரூபா கிளிக் பண்ணால் 45 ரூபா வரமாட்டேங்குது. டேரெக்டாக வந்து நீங்கள் 639 ரூபா பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து 639 ரூபா நான் பே பண்ணிட்டனால எனக்கு வந்து ப்ளூடிக்கு வெரிஃபிகேஷன் ஆகி, வெரிஃபிகேஷன்னா என்னென்ன கேட்குதுன்னா லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, இதோட ஒரிஜினல் ப்ரொஃபைல் இருந்தால் தான் அந்த இது வெரிஃபிகேஷன் ஆகும் ஓகேங்களா. ஒரிஜினல் ப்ரொஃபைல்னால் எப்படின்னா நம்மளோட ஃபேஸோட ஒரு ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து அதில் இருக்கணும். அந்த ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து அதில் இருந்து அது மேட்ச் ஆகணும் ஓகேங்களா. மேட்ச் ஆகணும் அந்த லைசன்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி. இல்லைன்னா நீங்கள் டிபியில் வந்து என்ன வேணும் ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஆனால் அதில் வந்து இப்படி ஒரே ஸ்ட்ரைட்டாக மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி ஸ்டைலாலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா ஓகே, அக்செப்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து லைசன்ஸ் நீங்கள் வந்து ஃபோட்டோ வைக்கணும். அதுவே ஃபோட்டோ எடுத்துக்கணும். இப்படி காப்பி மாதிரி வைக்கிறீங்கன்னா அதுவே ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேர் வந்து கரெக்டாக அதில் இருக்கிற பேர் நீங்கள் போடணும். எக்ஸ்ட்ரா வந்து பேர் கூட போட்டுக்கலாம். இப்போ எப்படி சொல்கிறதுனா என் பேர் வினோத்குமார், VKRPS 007 என் யூடியூப் சேனல் அப்படியும் போடலாம். இல்லை VKRPS 007 வினோத்குமார் அப்படின்னு போட்டுக்கலாம் ஷார்ட்டாக ஓகேங்களா. ஷார்ட்டில் அது ஃபுல் நேம் பெரிய நேமா, இல்லை VKRPS 007 மட்டும் போட்டுக்கலாம். இல்லைனா வினோத்குமார் மட்டும் ஷார்ட்டாக போட்டுக்கலாம். உங்கள் பேர் போட்டு யூசர் நேம் வந்து நீங்கள் VKRPS 007 இல்லை உங்களுக்கு எதுனா ஷார்ட் நேம் இருக்கோ அது மாதிரி போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடும்போது நான் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட்னு வந்துடும். கம்ப்ளீட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ப்ளூ டிக் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். இது ஒரு டிக் வாங்குறதுக்கடா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இந்த டிக்கு வாங்கணுன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரில. நம்ம அக்கௌண்ட் வந்து சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும்னா ஐஃபோன் லாக்கை உடைக்க முடியாத அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். நம்ம வந்து ஃபேக் அக்கௌண்ட்டு கிடையாது. அதாவது நான் வந்து இப்போது ஒரிஜினல் அக்கௌண்ட்டு என் வீடியோ என் ஃபோட்டோ எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். ஒரு ப்ளூ டிக்கை வாங்கி தான். அதாவது ப்ளூ டிக் எப்படின்னா சொல்கிறதுனா நம்ம மாதம் 639 ரூபா கட்டணும் அப்படின்றத அதில் போட்டிருக்காங்க. அப்போ மாதம் கட்டணுன்னா ஒரு எப்படி சொல்கிறது 13,000 ரூபா வருது வருஷத்துக்கு. அதில் ஒரு 13,000, இதில் ஒரு 13,000. அப்பா அடி, ஒரு வருஷத்துக்கு 40,000 ரூபா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது 15 வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 30,000 ரூபா. இன்ஸ்டாவில் ஒரு 639, ஃபேஸ்புக்கில் ஒரு 639 ஒரு ப்ளூ டிக் வாங்குறதுக்கு. இதில் ஒரு ப்ளூ டிக்கு, அதில் ஒரு ப்ளூ டிக்கு, 2 அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிட்டேன்னா 2மே ப்ளூ டிக்காக மாறிடும். ஆல்ரெடி நான் ஃபேஸ்புக்கு ப்ளூ டிக் வாங்கிட்டேன். இன்ஸ்டாகிராம் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபேஸ்புக்கில் வந்து இன்னும் ஃபோட்டோ என்னால் சேஞ்ச் பண்ண முடியல. ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணாமே நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஃபோட்டோ வந்து திரும்பி நிற்கிற மாதிரி டைட்டில் வந்து VKRPSன்னு போட்டு முடிச்சுட்ருப்பேன். அதை வந்து என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. 14 நாள் ஆகும் ஓகேங்களா. ஆல்ரெடி ப்ளூ டிக் கொடுத்துட்டாங்க. பேர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். VKRPS 007 வினோத்குமார் அப்படின்னு போட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இன்ஸ்டாகிராமில் என்ன ஆயிடுச்சுன்னா VKRPS மட்டும் இருக்கும். கீழே வந்து யூசர் நேம் வந்து VKRPS 007. ஃபேஸ்புக்கில் வந்து அதே மாதிரி VKRPS 007 ஃபேஸ்புக்கில் வந்து யூசர் நேம் இருக்கும். யூடியூப்பில் வந்து சேம் VKRPS 007. இப்போ வந்து நான் யூடியூப்லேயே வந்து பார்த்தோன்னா VKRPS 007 வினோத்குமார்னு கொடுத்துடலான்னு இருக்கிறேன் டைட்டில். ஏன்னா ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கு அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம யூசர் நேம் வந்து மேலே வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம பேர் வச்சுட்டா பார்க்குறவங்க யூஸ் பண்ணுறவங்க நம்ம டைட்டில் வச்சு கரெக்டாக உள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா இதில் ஃபேக் அக்கௌண்ட் நிறைய இருக்கனால இந்த மாதிரி தான். இப்போ நான் ப்ளூ டிக் வாங்கிட்டேன். இப்போ இன்ஸ்டாகிராமில் என்னால் ப்ளூ டிக் வாங்க முடியல. ஏன்னா நான் VKRPSன்னு கொடுத்துருக்கனால 14 நாள் ஆகும் என் பேர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு. அந்த சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக வந்து என் ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ வேணால் வச்சுக்கலாம். டிபி கம்ப்ளீட்டாக மாற்றிட்டிங்கன்னா மினிமம் 60 நாள் கழிச்சு தான் நீங்கள் பேராது உங்கள் ஃபோட்டோவாவது மாற்ற முடியும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ப்ளூ டிக் வந்து மாதம் 639 ரூபா எடுக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மாதம் 639 ரூபான்னு நீங்களே கணக்கு போட்டுங்க. அதாவது இந்த ப்ளூ டிக் எதுக்குன்னா என் அக்கௌண்ட் வந்து ஒரிஜினல் அக்கௌண்ட்டு, நான் ஃபேக் அக்கௌண்ட்டு கிடையாது அப்படின்றதுக்கு. ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நிறைய ஃபேக் அக்கௌண்ட் இருக்குது ஓகேங்களா. உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு பேடாக கமெண்ட் பண்ணுறது ஓகேங்களா, ஒரு பேடான ஒரு ஃபோட்டோ அனுப்புறது, ஒரு மாஃபிங் பண்ணி ஃபோட்டோ அனுப்புறது, உங்கள்கிட்ட காசு பறிக்கிறதுக்கு, இந்த மாதிரிலாம் வந்து இந்த ஃபேக் அக்கௌண்ட்டில் நிறைய பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரிஜினல் அக்கௌண்ட்டு ப்ளூ டிக் வாங்கிலாம் சொல்ல, ப்ளூ டிக் வாங்காதே ஒரிஜினல் அக்கௌண்ட் நிறைய இருக்குது. அவங்களாம் வந்து இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட மாட்டாங்க. ஃபேக் அக்கௌண்ட் தான் நிறைய இந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபடுவாங்க. ப்ளூ டிக் வாங்கினா
சேஃப் இருக்கான்றதும் எனக்கு தெரியாது. இந்த ப்ளூடிக்னால் ஃபாலோவர்ஸ் ஏறுமோன்றதும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் என்னென்னா எனக்கு ஒரு ப்ளூடிக் வாங்கினோன்னே என்ன ஆச்சுன்னா ஆசை, ப்ளூடிக் வாங்கிடணும். ப்ளூடிக் வாங்கிட்ட பிறகு என்ன நம்மளுக்கு தோணுன்னா, ஆஹா இன்னிலேருந்து நம்ம ப்ளூடிக் வாங்கிட்டோம்டா, ஒரு ப்ளூ அப்படி ஒரு டிக்கு தான். இந்த டிக்கு வாங்குறதுக்கு தான் 639 ரூபா மாதம் நீங்கள் கட்டணும். அதில் ஒரு 45 ரூபா எதுக்கு போட்டிருக்கான்னு தெரில, ஆஃபர் மாதிரி ஏதோ போட்டுக்கிறான் 45 ரூபா மந்த்லின்னு. அது எதுக்குன்னே தெரில, யாருன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த ப்ளூடிக் வாங்கிட்டோன்னா என்ன ஒரு இதுனா, இப்போ நான் வந்து ஒரு ஆக்டர், நான் ஒரு சாதாரண இப்போ ஒரு டிரைவரு, ஓகேங்களா. எனக்கு அந்த ப்ளூடிக் வாங்கிட்டோடனே ஆஹா என் அக்கௌண்ட் சேஃப் ஆகிடுச்சு, எனக்கு ஃபாலோவர்ஸ் ஏறும், இவன் ஒரிஜினல் அக்கௌண்ட் தான் அப்படின்ற ஒரு ப்ளூடிக்கு, இவன் ப்ளூடிக் வாங்கிட்டு இருக்கான்டா, இவன் ஒரிஜினல் அக்கௌண்ட், இவனை ஃபாலோ பண்ணிக்கலாம்டா அப்படின்ற ஒரு இது வருமா, இல்லை இன்ஸ்டாகிராம் வந்து எனக்கு காசு கொடுக்க போகிறாங்களா, ஒன்றுமே தெரில, ஓகேங்களா. நான் வாங்கிட்டேன், ஏன்டா வாங்கணுன்ற மாதிரி ஒரு ஆயிடுச்சு. இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் வாங்கிட்டேன், ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 2-3 நாளில் இல்லை ஒரு 10 நாளில் வந்துடும். பேர் சேஞ்ச் பண்ணாதனால தான் இப்போ என்னால் ப்ளூடிக் ஆகாமல் இருக்குது. வெரிஃபிகேஷனு லைசன்ஸ் அப்ளை பண்ணால் யுவர் நேம் கம்ப்ளீட்டட் சேஞ்ச் அப்படின்னு வருது. நேம் சேஞ்ச் பண்ணால் தான் ப்ளூடிக் ஓகே ஆகும், அது வரலும் ப்ளூடிக் கம்ப்ளீட் ஆகாது, ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளூடிக் வேணுமானா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க, அது உங்களோட விருப்பம். ஏன்னா ஒரிஜினல் அக்கௌண்ட்டு நிறையா இருப்பாங்க, அவங்க ஒரிஜினல் அக்கௌண்ட் தான், அவங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. டெய்லி வீடியோ போடுவாங்க, ஃபோட்டோ போடுவாங்க, அவங்க ஒரிஜினல் அக்கௌண்ட்டு தான். அவங்க அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் போய் பாருங்கள் எவ்வளோ மில்லியன் வியூஸ் இருக்காங்க, எவ்வளோ ரீச் ஆகுது உங்களுக்கு அப்படின்றத பார்த்துங்க. அவங்கள ஃபாலோ பண்ணலாமா ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நீங்களே டிசைட் பண்ணிங்க. நான் யாரையும் அதை கம்பேர் பண்ண மாட்டேன். ஏன்னா இங்கே மோஸ்ட்லி வந்து கஷ்டப்பட்டு ஜென்ஸு வீடியோ போட்டால் கூட ட்ரெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து பார்த்தோன்னா 5%, 10% கூட கிடையாது, 1% தான் இருக்குது. ஆனால் இங்கே லேடிஸ் வீடியோ போட்டால் அடுத்த செகண்டு மின்னல் வேகத்தில் மில்லியன் வியூஸ் போகுது. அது ஏன்னு எனக்கு தெரில, நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. எனக்கு தெரியல. ஆனால் ஜென்ஸு கஷ்டப்பட்டு எவ்வளோ வீடியோ போட்டாலும் ட்ரெண்ட் ஆகாது, ஓகேங்களா. ஜென்ஸுக்கு ஜென்ஸே சப்போர்ட் பண்ணுறது இல்லை, ஓகேங்களா. அப்படி தான் இருக்குது. இது முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஜென்ஸு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்லாம் வந்து டிக்டாக் இருக்கும், அப்போல்லாம் வந்து லேடிஸ் வீடியோ போட்டால் சல்லுன்னு பாயிஞ்சு அப்படியே 1 மில்லியன்லேருந்து 2 மில்லியன் 15 மில்லியன்ஸ் வியூஸ் போயிடும். ஆனால் ஜென்ஸ் வீடியோ போட்டால் ரீச்சே ஆகாது. ஆனால் கொஞ்ச நாள் அவங்க இந்த ஜென்ஸ் வந்து இந்த யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ஒன்ஸ் ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னா எல்லா வீடியோமே ட்ரெண்ட் ஆகிடும். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுது, ரொம்ப லேட் ஆகுது, ஓகேங்களா. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை. இப்போ இன்றைக்கி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டால் கூட அவங்க நல்ல ரீச்சு, நல்ல ஃபாலோவர்ஸு, நல்ல ட்ரெண்ட் ஆகிடுறாங்க. நம்ம அப்படி ட்ரெண்ட் ஆக மாட்டோம். ரொம்ப வருஷம் ஆகுது, ரொம்ப நாட்கள் ஆகுது நிறைய பேர் ரீச் ஆகிறதுக்கு. அதுதான், ஓகேங்களா. இந்த ப்ளூடிக்ன்றது வந்து நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க, வேணான்னா விட்ருங்க. 639 ரூபா மாதம், அதுக்கு ஒரு 639 இன்ஸ்டாக்கு, இதுக்கு ஃபேஸ்புக்கு ஒரு 639 மாதம் வந்து கணக்கு போட்டுங்க. 1300 ரூபா ஒரு மாதத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டுங்க நீங்களே, ஓகேங்களா. இது ஓகே, இந்த ப்ளூடிக் வேணும், நான் ஒரிஜினல் அக்கௌண்ட்டாக இருக்கிறேன், எனக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வருது, நான் வந்து ஒரு ஆக்டராக இருக்கேன்னா கம்பல்சரி ப்ளூடிக் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நீங்கள் வந்து ஒரு சாதாரண அக்கௌண்ட்டு, அதாவது சாதாரண ஒரு அக்கௌண்ட்டு, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் 2 வீடியோ தான் போடுவீங்க, வீடியோ மட்டும் போடுவீங்க, ரீல்ஸ் போடுவீங்க, நிறைய கண்டென்ட் பேசுவீங்க, அந்த மாதிரினா உங்களுக்கு ப்ளூடிக்லாம் தேவையில்லை. ஃபாலோவர்ஸ் அதிகமாக ஏறலைன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அன்ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபாலோ ஏறும். அவங்கள ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஒரு, இப்போ நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதில் போய் ஃபாலோ கொடுத்துட்டு திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு என்னை டெலீட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா எனக்கு ஃபாலோவர்ஸ் காட்டும்போது நான் உங்களை ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, ஒரு வீடியோ நிறைய போடுறாரு, இவர் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் ஃபாலோ பண்ணிட்டேன்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஏறினே இருக்கும். நீங்கள் அந்த ஃபாலோ கொடுக்கணும், திரும்பி அன்இன்ஸ்டால் பண்ணணும், திரும்பி ஃபாலோ கொடுக்கணும், அன்இன்ஸ்டால் பண்ணணும், அப்போ ஏறினே இருக்கும். உங்களுக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் ஏறுது, ஓகேங்களா. நீங்கள் காசு கொடுத்து வாங்குறதும் இருக்குது, அதையும் சொல்லலாம்னு மறந்துட்டேன், ஓகேங்களா. இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் காசு கொடுத்து எவ்வளோ தெரியுங்களா, ஸ்டார்டிங் வந்து 100 ஃபாலோவர்ஸு, 500 ஃபாலோவர்ஸு, அப்புறம் 1000 ஃபாலோவர்ஸு, அப்புறம் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸு, இதெல்லாம் வந்து ஒரு லிமிட் இருக்குது, ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் விளம்பரப்படுத்துகிறாங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ளூடிக் வேணும்னா வாங்கி கொடுத்துருவாங்க, ஃபேஸ்புக்கில் ப்ளூடிக் வேணும்னா வாங்கி கொடுத்துருவாங்க. உங்கள் வியூஸ் வந்து வீடியோஸ் வந்து வியூஸ் வைக்கிறதுக்கும் காசு கொடுக்கணும். அதே மாதிரி யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து
யூடியூப்பில் வந்து உங்கள் வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நீங்கள் காசு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்கள் வீடியோ வந்து அவங்க ட்ரெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்கும் நீங்கள் காசு பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூடியூப்பில் வந்து ஒரு ப்ளூ டிக் வாங்கி கொடுக்கறதுக்கும் காசு கொடுக்குறாங்க. நிறைய இருக்குங்க. யூடியூப்பில் வந்து அவ்வளோ சீக்கிரம் ப்ளூ டிக் வாங்க முடியாது. அதை வந்து நீங்கள் நிறைய கண்டென்ட் போடணும், நிறைய வீடியோ போடணும், அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். அதுக்கப்புறம் யூடியூப் தான் ப்ளூ டிக் கொடுக்கணும். அது வந்து அவங்களே தான் ப்ளூ டிக் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் வந்து காசு கொடுத்து நம்ம வாங்கணும். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 300 வச்சுருந்தா இல்லை ஒரு 200 வச்சுருந்தா எல்லாருமே ப்ளூ டிக் வாங்கிடுவாங்க. ஒரிஜினல் அக்கௌண்ட்டாக போயிடும். ஏன்னா யாருமே அந்தளவுக்கு வாங்க முடியாத அளவுக்கு அவனுங்க காசு வச்சுக்கிறானுங்க. ஒரு மாதம் ஃபைபர் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறோம், அந்த அளவுக்கு இதை ப்ளூ டிக் வாங்குறது, ஒரு டிக் மார்க் வாங்குறதுக்கு இவ்வளோ பெரிய காசாடா, தேவையாடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். உண்மையாக வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் வந்து, ஃபேஸ்புக்கில் வந்து ட்ரெண்ட் ஆகணுன்னா உங்களை காசு கொடுத்துலாம் வாங்க நான் சொல்லலை. நிறைய பேர் காசு கொடுத்து வாங்கி ட்ரெண்ட் ஆகிறவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் காசு கொடுத்து ட்ரெண்ட் ஆகாதவங்களும் இருக்காங்க. என்ன மாதிரி ஆள்லாம் காசு கொடுத்து ட்ரெண்ட் ஆக மாட்டாங்க. நான் மோஸ்ட்லி ட்ரெண்ட் ஆகணும்னு நான் ஆசைப்படணுன்னா எப்படி ஆசைப்படுவேன்னா, ஒரு மக்களுக்கு வந்து நம்மளை பிடிக்கணும், அந்த வீடியோ வந்து நல்லா ட்ரெண்டாக வேணால் வீடியோ போடணும், அதே மாதிரி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ போட்டோன்னா நம்ம ட்ரெண்ட் ஆகிடுவோம். ஆனால் இந்த காசு கொடுத்து நம்ம வீடியோ போட்டு ஃபாலோவர்ஸ் ஏற்றுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு காசு கொடுத்து ஃபாலோவர்ஸ், அதாவது இப்போ ஒரு 500 கொடுத்தோன்னா ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராமில் பாருங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள், நானே சொல்லியிருக்கேன் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் காசு கொடுத்து ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல மாட்டேன், ஃப்ரீயாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? காசு கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கள்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு குரூப்பே இருக்குது. ஓகேங்களா? எப்படி சொல்கிறது, இன்ஸ்டாகிராம் நான் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராமை டெவலப் பண்ணி தரேன், எனக்கு வந்து காசு இவ்வளோ கொடுங்க, ஒரு 5000 கொடுங்க, 6000 கொடுங்க, 10000 கொடுங்க. ஆனால் அவங்க டெவலப் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் நிறைய ஏமாறவும் வாய்ப்பு இருக்குது, ஸ்கேம் நடக்கிறதும் இருக்குது வாய்ப்பு. ஓகேங்களா? உஷாராக இருங்க. கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சாவே ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? நீங்கள் கொஞ்சம் லேட் ஆகும் இன்னும் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு, பார்த்துலாம் விடுங்க. இந்த எப்படி சொல்கிறது, லேடிஸ் வீடியோ போடுற அளவுக்குலாம் நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் ரீச் ஆக மாட்டோம். 1% ரீச் ஆனாலே அதுவே பெரிய விஷயம். உங்களை ஒரு 1000, அதாவது எனக்கு இப்போ ஒரு 1400 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த 1400 பேர் என் வீடியோ பார்க்குறாங்கலாம் இல்லை, ஆனால் உங்களை ஒரு 10 பேர் 5 பேர் வீடியோ பார்க்குறாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் தானே எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? இந்த 10 பேர் 5 பேர் உங்களை லைக் பண்ணுறாங்களே, அந்த 10-15 பேர் இன்னும் ஒரு 10-15 பேர் ரீச் ஆகுது இல்லைங்களா? அதுலேருந்து ஒரு 100 வீடியோ நம்ம ரீச் ஆகுதுல்ல, அதுவே பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? நம்மளை பொறுத்தவரையிலும், அதாவது என்னை பொறுத்தவரையிலும் யாரும் நம்மளை திட்டாமல் பேட் கமெண்ட் போடாமல், ஓகேங்களா, அதுவே பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ப்ளூ டிக்கே என்னை பொறுத்தவரையிலும் வேண்டாம். ஓகேங்களா? நான் தெரியாத வாங்கிட்டேன், யூஸ் பண்ணி பார்க்கலான்னு. ஆனால் என் ஒரிஜினல் அக்கௌண்ட்டுக்கோசம் வாங்கினது இல்லை, ஒரு ஆக்டரு வாங்குவாங்க மாதிரி நானும் வாங்கிட்டேன் தெரியாத. ஆனால் இப்போ வாங்கிட்டு ஏன்டா அதை வாங்கணும், 1300 வேஸ்ட்டாக போச்சுடான்னு யோசிச்சுன்னுக்கிறேன். ஓகேங்களா? அதால் நம்மளுக்கு எதனா பிரயோஜனம் இருக்கணும். வெறும் ஒரு டிக்கு தான் மேலே அக்கௌண்ட்டில், ஒரு டிக்கு வந்தால் இவர் ஒரிஜினல் அக்கௌண்ட்டு, ஒரு டிக்கு வரலாம் இவர் ஃபேக் அக்கௌண்ட்டு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் காரனே முடிவு பண்ணிட்டான். அப்போ எவ்வளோ அக்கௌண்ட் வச்சுருக்காங்க ஒரிஜினல் அக்கௌண்ட்டு, அதாவது நிறைய வீடியோ போட்டு மில்லியன்ஸ் வியூஸில் வச்சுருக்கவங்க, அவங்களால வாங்க முடியாதா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஓகேங்களா? ஃபேக் அக்கௌண்ட்டு நிறைய இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபேக் அக்கௌண்ட்டை வந்து முற்றிலும் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு எல்லாத்தையும் தூக்கினவங்க. எல்லாருமே லைசன்ஸு, ஆதார் கார்டு கம்பல்சரி அப்லோட் பண்ணணும், நான் வரணும், அப்படி தான் வர வைக்கணும். ஓகேங்களா? ஏன்னா எதனா ஒரு பிரச்சனை, எதனா ஒரு ஃபால்ட்டு, இல்லை இப்போ யாருனா ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக பிடிச்சிடலாம். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் வந்து கம்பல்சரி ஒரு வெரிஃபிகேஷன் ஒரு இது கொடுக்கணும். ஓகேங்களா? லைசன்ஸு இல்லைனா ஆதார் கார்டு கம்பல்சரி அதில் நீங்கள் அப்லோட் பண்ணாதான், அதுவும் அவங்களோட ஃபேஸு ரெகக்னேஷன், அதாவது அந்த ஆதார் கார்டு கம்பல்சரி, லைசன்ஸ் கூட தேவையில்லை, ஆதார் கார்டு வச்சிடலாம். கம்பல்சரி ஆதார் கார்டு வச்சுட்டு அவங்களோட ஃபேஸை ரெகக்னேஷன் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட்டு எதனா வைக்கிற மாதிரி, ஃபிங்கர் பிரிண்ட்டு தேவையில்ல, முகம் பார்த்து ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் போதும், நம்ம யாரையும் ஏமாற்ற முடியாது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நம்ம வந்து ஃபேக் அக்கௌண்ட்டில் போய் மெசேஜ் பண்ண தேவையில்ல, பேட் கமெண்ட் கொடுக்க தேவையில்ல, அப்போ மாட்டிப்பாங்க. அவங்க மேலே நம்ம ஈஸியாக வந்து பிளாக் லிஸ்ட்டில் போடலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சேஃப்டி ஃபியூச்சர் வந்து நிறைய எடுத்துகிட்டு வரணும், நிறைய டெவலப் பண்ணணும். என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஓகேங்களா? இப்போ வேறு புதுசாக வந்து ரீல்ஸு வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு மோடு வரப்போகுது இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம அக்கௌண்ட்டை வந்து, இப்போ என் அக்கௌண்ட்டை வந்து யாருனா இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்துட்ருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்சா என் வீடியோ பார்க்குற மாதிரி, அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஆஃப் பண்ணிடலாமா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நான் நடக்க போகிறதும். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். ஓகேங்களா? ரொம்ப லென்த்தாக ஒரு 34 நிமிஷம் போயிடுச்சு, அதாவது ஒரு 34 நிமிஷம்னா 45 மினிட்ஸ்.
3/4 மணி நேரம் வீடியோ போயிடுச்சு. ஓகேங்களா, நீங்களும் பார்த்துட்டு அப்படியே என்னை ஃபாலோ பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ளூடிக் வாங்கலாமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணுறேன். நான் அதுக்குள்ளே போய்ட்டு அந்த நகை கிடைக்குதான்றத ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுறேன். கிடைச்சா அவங்கக்கிட்ட எடுத்து கொடுத்துடலாம். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிற மாதிரி தெரியாது. ஓகேங்களா, கிடைக்குதா கிடைக்கலான்றது அதான் லக் இருந்தால் கிடைக்கும், லக் இல்லைன்னா கிடைக்காது. இவ்வளோ பட்ட பங்குனி வெயில்ன்ற மாதிரி நீங்களே பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது அந்த இடம். மழை நேற்றுலாம் மாட்டிச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குது? நீங்கள் இதில் போய் எங்கே நகை தேடுவீங்க? வாங்க நம்மளும் சேர்ந்து தேடி பார்ப்போம் கிடைக்குதான்னு. கிடைச்சா லக்கு, கிடைக்கலன்னா நம்மளுக்கு இல்லைன்ற மாதிரி தான். தெரிஞ்சு நேற்றே பெருகி எடுத்துகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. நேற்றே பெருகின்றா கூட இதில் நான் எங்கேன்னு தேடுவேன். இங்கே தான் விட்டாங்க, எங்கேன்னு போய் தேடுவேன் நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா அதாவது எப்படி சொல்கிறதுனா, சாதாரண ஒரு வெள்ளி பொருளே மினுக்குன்னு இருக்கும். கோல்டு சொல்லவா வேணும், தகன்னு மின்னு வருது. கோல்டாக இருந்தாலும் டைமண்டாக இருந்தாலும் ரிங்கு வேறு. ஓகேங்களா, அதுவும் விடுவாங்களா சும்மா? இந்த இடத்துல தான் விட்டாங்க நேற்று. என் வண்டி இங்கே தான் நின்றுச்சு. ஓகேங்களா, நேற்று 216 ஏற்றினோன்னு, இன்றைக்கி பாருங்கள் 2112 வந்துருக்கேன். பெரிய பாருங்கள், பெரிய விட்ட மாதிரியே தெரியலங்க. எங்கேன்னு போயிட்டு ஆடுவோம் நீங்களே சொல்லுங்கள். நேற்று இவ்வளோ சேர் இருந்துச்சு, எவ்வளோ தண்ணி இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ தண்ணியும் இல்லை சேரும் இல்லை. ஓகேங்களா, உங்களுக்கோசம் தேடி பார்க்குறேன். அந்த லாஸ்ட் வரலும் கூட போயிட்டு வரோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கிடைக்கணுமே, அதுதானே பிரச்சனை. இவ்வளோ இதுவில் எப்படி கிடைக்கும்? பெருகிறவங்க கூட எடுத்துகிட்டு. ஓகேங்களா, நேற்று தான் தெரியாமல் இருந்துச்சு. ஐயோ வண்டி லாக் பண்ண மாட்டேன், எதையும் மறந்தேன், மண்டையில் இருந்த கொண்டையும் மறந்துட்டுன்ற மாதிரி வண்டியை லாக் பண்ண மறந்துட்டேன். நடக்கும் யாரையும் இங்கேயே குடிச்சிட்டு சரக்கு பாட்டில் போட்டு வச்சுக்கிறாங்க. வாங்க யாரும் பார்த்துனே போதாத ஊர் இங்கே தான் போயிடுது. இந்த ஒரு டோர் மட்டும் ஆட்டோமேட்டிக் லாக் ஆக மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. சும்மா அப்படியே போய் பார்ப்போம். கிடச்சிச்சின்னா எடுத்துன்னு போய் கொடுத்துருவோம், ஸ்டேஷனில் கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டோன்னா அது மூலிமா சென்னையில் ட்ரெண்ட் ஆச்சுன்னா அவங்களே வாங்கி நிற்கும். கிடைக்கணுமே, கிடைச்சா தானே நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்குது பாருங்கள். இது ஜொமேட்டோ வண்டி எது கொடுக்குறாங்கன்னு தெரியுங்களா? இது ஜொமேட்டோ வண்டி. ஏதோ என்ன என்றால் என்ன அப்படின்ற மாதிரி இது எங்கேன்னு தெரியும். இன்னும் ஏதோ ஃபோன் ஜொமேட்டோ சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஜொமேட்டோவில் இன்னைக்கு அதுக்கு பண்ணலாம். நல்லா எடுத்துகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சாதாரண ஒரு 100 நோட்டு கீழே போட்டாலே எடுத்துருவாங்க. கோல்டு நகை மின்னும் போது தகன்னு எடுத்துருவாங்களா, எடுக்காமலாம் விட்டுருவாங்களா? நீங்களே சொல்லுங்கள். எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க? நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக எடுப்பாங்க, எடுக்க வாய்ப்பு இருக்குது. எடுத்தால் கொடுக்க மனம் இருக்கணும். கொடுக்க மனம் இல்லை என்றால் ஒன்றும் பண்ண முடியாது. சிம் கார்டு எங்கே விட்டாங்கன்னே தெரியலையே. நேற்று இந்த மாதிரி தாங்க தேடினேன். இந்த 1 மணி நேரமாக தேடினேன், சேத்துல கூட கிடைக்கல. யார்கிட்ட போய் நான் கேட்குறது? எங்கன்னா பார்த்துக்கலாம். இந்த பக்கம் போனால் பம்பல், பின்னாடி பக்கம் போனால் ஏர்போர்ட்டு, இந்த பக்கம் போனால் மிலிட்ரி கேம்பஸ்ஸு, அதான் சமந்தா வீட்டுக்கு போகிறது. ஓகேங்களா, இந்த ரோடு போனால் சமந்தா வீட்டுக்கு, இந்த பக்கம் போனால் பம்பல் ரோடு, 2 பக்கமும் பம்பல் ரோடு. எனக்கு இவ்வளோ தூரம் தாங்க வந்தேன், ஆனால் வந்தும் கிடைக்கல எனக்கு. முருகா, எப்படியாவது கட்சியாக அவங்களுக்கு கொடுத்துருப்பான். ரொம்ப பாவம், எனக்கு அழுது பார்த்தாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போல்லாம் தேடினுக்கிறாங்க, நேற்றே கிடைக்கல, இன்னைக்கு கச்சிரமா எப்பப்பா
அவங்களுக்கு கிடைச்சா கொடுத்துருவே சொல்கிறேன். நான் வந்து அவங்க வீட்டுக்கே போயிடலாமல் போகிறேன். அவங்க வீடு தெரிஞ்சால் கூட வீட்டில் போய் கேட்கலாம். ஃபோன் நம்பர் வாங்க மறந்துட்டேங்க அவங்கக்கிட்ட. நான் கேட்கறதுக்கே பயமாகுது. ஏன்னா நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லை ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களான்றதும் பயமாகுது. ஓகேங்களா, ஃபோன் பண்ணுறதுக்கே பயமாகுது. ஏன்னா அவங்க நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா கூட ஃபோன் பண்ணி கிடச்சிச்சான்னு கேட்டுருக்கலாம். அவங்க நம்பரும் தெரியாதனால நம்ம எப்படி கேட்குறது. இந்த வீடியோ இன்றைக்கினா பார்த்தாங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க கிடச்சிச்சா கிடைக்கலையான்னு. அதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். கிடச்சிச்சின்னாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், கிடைக்கலன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இதால் அவங்க இந்த வீடியோ பார்க்குறதுனால நிறைய பேர் சேஃப்டியாக வச்சுக்கலாம்ல. ஒரு பொருள் வாங்குறது ரொம்ப கஷ்டமே. ஆனால் அதை தொலைச்சிட்டோன்னா அதோட பெரிய கஷ்டம் வேறு லெவலில் இருக்கும். சாப்பிடாம தூங்காமல் அழுதுகிட்டு இருக்கிறவங்க நல்லா கோவப்பட்டுருங்க. ஓகேங்களா, அந்த அக்கா கோவப்பட்டதை பார்த்தா நேற்று அந்த பொண்ணு நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அவர் தொலைச்சாரா இல்லை இவங்க தொலைச்சாங்களான்றதும் டவுட்டாக தான் இருந்தது. ஓகேங்களா, இப்போ இங்கெங்கன்னு தெரியும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டேன். நேற்று நைட்டு விழுந்துருந்தால் எடுத்துருக்கலாம் அந்த இடத்துல ரோட்டில். ஓகேங்களா, ஆனால் இப்போ காலையில் விழுந்து இப்போ யார் கண்ணுலன்னா பட்டுச்சுருந்தேன்னா எடுத்துன்னு போயிருந்தால் கொடுக்க மனசு இருந்தால் கொடுக்க போகிறாங்க. கொடுக்க மனசு இல்லைன்னா என்ன பண்ணுறது? இப்போ இந்த தெருவில் வந்தாங்களா இல்லை அந்த தெருவில் வந்தாங்களான்னு எப்படி நான் தேடுறது? குறிப்பிட்ட தூரம் வரல தான் தேட முடியும். நம்மளால் ஃபுல்லாக தேட முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒரு ரிங்கு இருந்ததுக்கு எங்கன்னு போய் தேடுங்க சொல்லுங்க பார்ப்போம். மனசே கஷ்டமாக இருக்குங்க. பொருள் தொலைச்சிட்டா ரொம்ப கஷ்டங்க. யாருக்கு லக்குந்து யாருக்கு கட்சிச்சோ தெரில, இல்லை அவங்க வீட்டிலே இருக்குதானோன்னு தெரில. அவங்க வீட்டில் இருக்குன்னு தெரில. ஓகேங்களா, என்ன தெரிஞ்சால் சொல்லுங்கள். தெரிஞ்சு தெரியவே இல்லை இதெல்லாம் நான் தேடிட்டேன். வீட்டில் இருந்தால் கூட நம்ம நம்பர் இருந்தால் கேட்டு பேசலாம். நம்பரும் இல்லை. கேட்கறது கூட பயமாக இருக்குது. ஏன்னா கடைச்சி அப்புறம் இது எங்கேருந்து கட்சிக்கு நீ திருடின்னு வந்தால் நம்மளால் பதிவு சொல்லாலும் சொல்லிடுவாங்க. அது ஒரு பக்கம் பயமாக இருக்குது. ரொம்ப யோசிக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது. அதுதான் நம்ம வந்து தான் கடைச்சிட்டு போகிறேன். போட்டு தான் போயிடுறேன். சரி கடைக்கா சொல்லி அனுப்பு பாருங்கள். இப்போ எனக்கு செய்கிறாங்க இந்த நாய் டாகை வந்து அது என்ன கடிகா வந்துச்சு சொல்லுங்கள். அது பாருன்னு அது வேலையை பார்த்துருக்கு. இதை வந்து டெல்லியில் வந்து தடை பண்ண போகிறாங்க. தடை பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, பெருநாயெல்லாம் பிடிச்சி அப்புறப்படுத்த சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, நம்ம ஊரில் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கு தான் நேற்று சென்னையில் வந்து போராடினாங்க. நானும் வீடியோ போட்டேன். ஓகேங்களா, அது பாட்டுன்னு அது வேலையை செஞ்சுருக்குது. இல்லைன்னா கடிகா வந்துச்சு வீடியோ வேறு போஸ்ட் கொடுக்குறாரு. ஓகேங்களா, இந்த பாருங்கள் இங்கே கூட பார்த்துருக்குறாரு பாருங்க. யாருன்னா ஸ்கூல் குழந்தைங்க படிக்க முடியாது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பா டேய் பாருங்கள், அது பாட்டுன்னு அது வேலையை பார்த்துன்னு உட்காந்துருக்கு. போகிற வரவங்களே கட்சின்னு உட்காந்துக்குது சொல்லுங்க பார்ப்போம். அதுவும் ஒரு ஜீவன் தாங்க, வாய் இல்லாத ஜீவன். அது வேலையை நம்ம அதாவது அது பிரச்சனைக்கு நம்ம போனால் அது படிக்க கண்டிப்பாக. ஓகேங்களா, அது பிரச்சனை கிடையாது. அது பிரச்சனைக்கு நம்ம ஏன் போக போகிறோம்? ஓகேங்களா, நம்ம வேலை வந்து நம்ம எழுதுவோம். நம்ம வேலையை நம்மளுக்கு பெரிய வேலையாகுது. ஓகேங்களா, கடைசி வரைக்கும் அந்த நகை கிடைக்கவில்லை. இந்த நாயை வந்து அதாவது டாகை வந்து இவங்க வந்து அப்புறப்படுத்த சொல்லியிருக்காங்க. டெல்லியில் வந்து தெருநாய்க்களை அப்புறப்படுத்துங்க, குழந்தைங்கள்லாம் கடிக்குது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. நம்ம வந்து அதை சீண்டாத வரலாம் இந்த நாயை கடிக்காதுங்க. ஓகேங்களா, ஒரு பாம்பை வந்து நம்ம வந்து அந்த பாம்பு இந்த வழியில் போய்ட்டுருக்கோம். அந்த பாம்பை வந்து நம்ம சீண்டாத வரலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பாம்பை வந்து நம்ம சீனா அது கொத்த தான் செய்யும். ஓகேங்களா, அந்த மாதிரி தான். இப்போ நம்மளை வந்து ரோட்டில் போகிறோம், சும்மா போகாமல் நம்ம வந்து அடிக்க வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், கோவப்படுவோம்ல. அந்த மாதிரி தான். ஓகேங்களா, நம்ம வேலையிட்டு நம்ம ஒன்றும் போயின்னு இருந்தால் நம்மளை யாரும் கீழே போகிறதில்ல. அந்த மாதிரி தான். அது ஒரு 5 அறிவு உள்ள டாகு. அது நம்மகிட்ட என்ன சொல்கிறது, பேச தெரியாதுன்னு அதுக்கு. ஓகேங்களா, என் வழிக்கு வராத, என் பிரச்சனைக்கு வராதுன்னு அது பேச போது சொல்லுங்கள். இவங்க தான் விட்டாங்கன்னு தேடின்னு இருந்தாங்க. ஆனால் இது தேடுறேன் கிடைக்க மாட்டேங்குது. இருக்குமா முதல்ல இவ்வளோ பகலில்? அதான் யோசிக்கிறேன். நேற்று நைட்டு மழை இருந்துச்சுனால இருக்க மாட்டேங்கும். இப்போ காலையில் விட்டு வச்சுருப்பாங்களா? அதான் யோசனை பண்ணுறேன். கடவுளே, வாட்டர் பாட்டில் எல்லாம் இருக்குது.
ஸ்ட்ராபெரி தானே இருக்குது. ஆமாம், ஸ்ட்ராபெரி மாதிரியே இருக்குது. ஸ்ட்ராபெரி மாதிரியே தான் இருக்குது. எங்கேன்னு போய் தேடுவேன் நான். அந்த பக்கம் விட்டாங்களா? ஆனால் அந்த பக்கம் தேடி பார்த்தேன். பரவாயில்லைங்க, இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கிறேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிடுச்சு வீடியோ. 1 மணி நேரம் ஆகி கூட கார் கடியில் என்னதுதான் எத்தனை கார் கடியில் தேடிதான் 1 மணி நேரம் ஆகிடுச்சு. அப்போ ஃபோன் ஹீட் ஆகலைங்க. வேறு லெவலில் இருக்குது. இந்த ஃபோனில் ஹீட் ஆகுது, லைட்டாக ஹீட் ஆகுது, ரொம்ப ஹீட் ஆகலை, லைட்டாக ரொம்ப ஹீட் ஆகுது, லைட்டாக ஹீட் ஆகுது. அதான் நம்ம கார் பார்த்துங்க, வேறு லெவலில் இருக்குங்க. முன்னாடி பார்க் இருக்குது, அப்படியே போய் டீ சாப்பிட்டு எல்லோரும் தேடி பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். முன்னாடி எப்பவுமே அங்கே தான் போய் டீ சாப்பிடுவேன். சேட்டா கடை நல்லாயிருக்கும். மினி டீ தான் 10 ரூபா, பெஸ்ட்டு 5 ரூபா. ஓகேங்களா? அந்த கடையை உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வந்தேன்னா அப்படின்னா டீ சாப்பிடுங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் பேச கேட்குதான்னு தெரில. இன்னும் சீட்டு கட்டலாம் இருக்குது, நிறைய காணுங்கள. கோல்டும் காணும், ரிவ்யூவும் காணும், ஒன்றுக்கும் காணும். நாங்கள் இன்னும் வச்சுக்கிது ஃப்ரெஷ்ஷாக ஏதோ அழுக்காகுது. இப்போ மழையில் குளிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து கேட்டோன்னா அப்போட கிடைக்கல. கடவுள் யாருக்கு பின் கொடுத்து வச்சுருக்காருன்னு தெரில. ஓகேங்களா? ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. கடவுள் யாருக்கு பின் கொடுத்துருக்கீங்க வேறு லெவலு. அதிர்ஷ்டம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. சும்மா போகிறவங்களாம் திடீர்னு வந்து கிடைக்கும். நான் உங்கள்கிட்ட ஒரு சொல்ல மறந்துட்டேங்க. என்ன வச்சுன்னா, இடையில வந்து ஒரு நாள் சென்னைக்கு வந்துங்க. திடீர்னு வந்து ஒரு நாள் எனக்கு ட்ரிப் அடிக்கும்போது நான் என்ன பண்ணேன், வீட்டில் வந்து டிவி கட்டல. ஓகேங்களா? ஸ்பெண்டர் டிவி கட்டல. எப்போனா 25ஆந்தேதி கட்ட வேண்டியது, அதான் சாரி 3ஆந்தேதி கட்ட வேண்டிய டிவி நான் என்ன பண்ணேன், எனக்கு காசு ஓகேங்களா. நான் ஒரு 15ஆந்தேதியோ 20ஆந்தேதியோ வந்து கலெக்ட் பண்ணோம். வீட்டாண்ட வந்துட்டாங்க. ஓகேங்களா? எதார்த்தமாக, அதாவது இன்றைக்கி போட்டுடலாம், இன்றைக்கி டியூட்டி போய் வந்து போட்டுடலாம், கையில் காசு இருக்குது அப்படின்னு வந்து நான் போட்டுடலான்னு பார்த்தேன். ஓகேங்களா? என்ன ஆச்சுன்னா, நான் வந்து போட முடியல, என்னால் சூழ்நிலை. சென்னை வந்துட்டேன். அவர் என்ன பண்ணுறாரு, டிவிக்காரு வீட்டாண்ட வந்துட்டார். வீட்டாண்ட வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு நோட் கேட்டார். கேட்டு ஃபோன் பண்ணிக்கிறார் எங்கள் அம்மா செல்லேருந்து. எங்கள் அம்மா செல்லேருந்து அவர் செல்லேருந்து டேரெக்டாக வரல, எங்கள் அம்மா செல்லேருந்து டேரெக்டாக ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னப்பா டிவி கட்டல. இவர் என்ன பண்ணார், கூட ஒரு ஆள் கூப்பிட்டு போயிட்டு ஒரு மாதிரி நாங்கள் டிவி கட்டல ஒரு மாதிரி வார்த்தை விட்டோன்னே எங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு. நான் வீட்டாண்டெலாம் வரீங்க, ஆமாம்பா 2 வீலர் வாங்க தெரியுது, டிவி கட்ட தெரியாது அவனுக்கு அப்படி இப்படின்னு ஒரு வார்த்தை விட்டார். 2-3 வார்த்தை அதிகமாக அதை நான் விட்டார். என்கிட்ட ஃபோனில் பேசுறது. நான் என்ன சொன்னேன், நான் உங்கள் வீட்டால் ஏன்னா போனீங்க, நான் கட்ட மாட்டேன், எல்லோரும் முடிஞ்சதை பார்த்துக்கேன். ஓகேங்களா? நான் வந்து தப்பு பண்ணல, நான் டிவி கட்டுறேன், ஆல்ரெடி டேட்டு கேட்டிருந்தேன். ஓகேங்களா? இன்றைக்கி கட்டிலாம் தான் பார்த்தேன், ஆனால் என்னால் கட்ட முடியாத சூழ்நிலை. ஓகேங்களா? தவறிச்சு. அதுக்கு நான் பணம் கட்டுறேன்ல, 850 ரூபா கட்ட போகிறேன், கட்டாமலே போயிட போகிறேன். ஓகேங்களா? அது ஒரு மாதிரி வார்த்தை விட்டு ஒரு மாதிரி யார் தெரியுமா அப்படின்னு ஒரு மாதிரி பேசினார். ஓகேங்களா? எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னடா இது, நம்ம 2 வீலர் ஏன்டா வாங்க, உன் 2 வீலரே நான் தூக்கிடுவேன், எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் போய் தூக்கிடுறேன். அப்படியே ஒரு டிவி கட்டணும்னு நீ 2 வீலர் தூக்கிடுவேன். நானும் 10-15 டிவி கட்டாத மாதிரி ஒரு டிவி தான் கட்டல, அதுக்கே 2 வீலர் தூக்கிடுவேன். ஃபஸ்ட்டு டிவி கூட கிடையாது, தெரியும் 10வது டிவி அது. ஓகேங்களா? ஒரு டிவி கட்டினோன்னே 2 வீலர் அனுப்பிடுவேன், நான் போய் தூக்கிடுவேன். அதான் சொன்னேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கலாம். டிவி கட்டலன்னா பரவாயில்ல, நான் டிவி கட்டுறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறேன். கஸ்டமர் வந்து, நான் ஒரு கஸ்டமர் சென்னையில் பிக்கப் பண்ணுவாங்க. அந்த கஸ்டமர் வந்து இடையில் வந்து ட்ராப். அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த கஸ்டமர் முன்னாடி தான் வந்து போயிட்டு இருக்கும்போது ஃபோனில் வச்சுட்டு லவுட் ஸ்பீக்கரை வச்சு பேசிகிட்டு இருக்கேன் டைனிங்கில். ஓகேங்களா? வீட்டில் அவர் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கார். இந்த மாதிரி பேசணுன்னா அவருக்கு மனசு கேட்கல. அப்போ வந்து அவர் வந்து துபாயிலேருந்து வந்தார் கஸ்டமர். அதாவது எப்படி சொல்கிறேன், முன்ன பின்ன தெரியாதவங்களே 50 ரூபா 100 ரூபா எடுத்து கொடுக்க யோசிப்பாங்க. அவர் எனக்கு கேட்காமலே எனக்கு எவ்வளோ போய் தரணும் அப்படின்னு வண்டி வாடகை கொடுத்துட்டாரு தனியாக. ஓகேங்களா? அந்த அமௌண்ட்டை வந்து சார் வேணாம் சார், இருக்கட்டும் சார், பரவாயில்ல சார் அப்படின்னு 3600 ரூபா அப்படியே ஓகேங்களா ஜிபேலே அந்த டியோட காசை அப்படியே அனுப்பிச்சிட்டாரு, நீ இந்த பணத்தை கட்டு அப்படின்னு. ஆனால் உண்மையாக வந்து யாருமே இந்த காலத்தில் கொடுப்பாங்க. உண்மையாக வந்து 100 ரூபா கொடுக்குற யோசிக்கிற இந்த காலத்தில் 3600 ரூபா எடுத்து ஜிபேக்கு நீ அந்த லோனை கட்டு அப்படியே கட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஹாப்பியா சந்தோஷமா அப்படின்னாரு. ஆனால் எனக்கு என்கிட்ட காசு இருக்குது. ஓகேங்களா? இருந்தாலும் சார் பரவாயில்ல சார், வச்சுங்க சார், அப்புறமா நான் கொடுத்துறேன் சார் அப்படின்னு
பரவாயில்லப்பா. அதுக்கப்புறம் அவர் வந்து நான் ஊருக்கு போயிட்டு நான் கால் பண்ணுறேன், உனக்கு நான் டிரைவர் வேலையை ட்ரை பண்ணுறேன், கிடைச்சா நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நானும் அவர்கிட்ட பேசலை, அவரும் என்கிட்ட பேசலை. அவர் என்றைக்கு வந்தாலும் அந்த 3600 கொடுத்துடணும் ஓகேங்களா. அதுதான் வந்து நம்மளோட இது ஓகேங்களா. அவர் எனக்கு யாருன்னே தெரில, ஒரு 3600 ஹெல்ப் பண்ணார். உண்மையாக அவருக்கு வந்து நான் பெரிய சல்யூட் அடிக்கிறேன், தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. வேறு லெவலு. ஆனால் வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சொல்லுங்க. ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது திடீர்னு வந்து கடவுள் வந்து ஹெல்ப் பண்ண இருப்பாருங்க. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதோ ஒரு ரூபத்தில்ங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை ஓகேங்களா, டக்குன்னு வந்து ஹெல்ப் பண்ண இருப்பாங்க. அதை வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பாக செய்வேன், செய்யாமலாம் இல்லை ஓகேங்களா. நிறைய செய்கிறேன், செய்வேன். அது சொல்லக்கூடாது, செய்கிறது தெரியக்கூடாதுன்னு. ஆனால் என்ன பண்ணுறது, இருக்கிற காலகட்டத்துக்கு கண்டிப்பாக அப்படி பண்ணால் தான் நல்லா இருக்குன்றாங்க. ஒரு வீடியோ எடுத்து போட்டால் தான் நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் அவரை நான் வீடியோ எடுத்து போட்டுடலாம், எனக்கு என்ன மனசு வரல. அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஓகேங்களா. அன்றைக்கி அந்த டியூவை கட்டிட்டேன். அவர்கிட்ட நான் என்ன பண்ணேன், நான் பேசினா தப்பு பண்ணிலாம் மன்னிச்சிருக்கணும் அப்படின்னு யார்கிட்ட, அந்த டூ வீலர் லோன் ஏஜென்சிக்கிட்ட நான் பேசினேன் ஃபோன் பண்ணி. நான் என்ன தப்பாக பேசுனேன், நான் லோன் கட்டிட்டேன் ஓகேங்களா. அவரும் என்கிட்ட வந்து சாரி கேட்டார். சரிப்பா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அந்த மேடம் அவங்க மேனேஜர் போடுறது, அவர் மேனேஜரு, அவருக்கு நீங்கள் அப்படி பேசுங்க, அவர் பேசுகிறது தப்பு இல்லைங்களா அப்படின்னு நான் பேசுகிறேன். ஒரு டிவி கட்டலன்னா டூ வீலர் தூக்கிறீங்களா, இது வந்து நியாயமா நீங்களே சொல்லுங்கள், அதுக்கு தகாத வார்த்தைலாம் பேச தப்பு இல்லைங்களா அப்படின்னு நான் பேசுகிறேன் ஓகேங்களா. இந்த கடையில் பானிபூரி சாப்பிடுவேன் நான், கொஞ்சம் இருப்பானு இந்த கடையில் பானிபூரி கடையில் 25 ரூபா பானிபூரி காளான் சாப்பிடுவேன். பொண்ணுங்களாம் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு மாதிரி செய்யாது இருக்குங்களா. லேடிஸ்லாம் உட்காந்து சாப்பிடுறாங்க. ஏதாவது வீடியோ கட் பண்ணிட்டாங்க. இங்கே தான் இந்த மைக்கு குத்தணும், வேறு என்ன கிஃப்ட்டு பண்ணிடலாம். பாருங்க, ஒருத்தர் போயினுக்கிறாரு, கூட்டிட்டு இங்கே ஒருத்தர் குட்டி பையன் போயினுக்கிறாங்க, வர ஊதின்னு போயினுக்கிறாங்க. ஊதி போட்டு நம்மளுக்கு செய்கிறது ரொம்ப தூரம் புக்குன்னு போக பப்ளிக் பிளேஸில் புக்குன்னு போக ஊதினுக்கிறாரு. அந்த டீ சாப்பிட்றோம் நாங்கள் பேர் ஓடினுக்கிறாரு குட்டி பையன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ. இதை அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு 10 GB ஆகும்னு நினைக்கிறேன். வீட்டில் ஒய்ஃபை இல்லை, ரீசார்ஜ் பண்ணணும் ஓகேங்களா. வீட்டில் ஒய்ஃபை இல்லை, ரீசார்ஜ் பண்ணணும். அதுக்கு செலவாகும். என்ன சம்பாதிச்சாலும் பார்த்த மாட்டேங்குது வட்டிக்கு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு, சரிங்க நீங்கள் பேசணும் தப்பு, நான் பேசணும் தப்பு, இதோட இப்படியே விட்டுக்கலாம். அது அவர் அப்பயே அன்றைக்கி கொஞ்சம் நாள் ஒரு நாள் டைம் கொடுத்துருந்தாருன்னா அந்த டிவியை கட்டிருப்போம். அந்த டைமில் தான் நான் கேட்டேன், கொடுக்க மாட்டாங்களே, 850 ரூபா பெனால்ட்டி தான் கட்டுவேன் மாதம். என்ன பண்ணுறது, இந்த கடை தான் சொன்னாங்க ஓகேங்களா. வந்து டீ சாப்பிட்றீங்கன்னா இங்கே சாப்பிடுங்க, வேறு லெவலில் இருக்குங்க டீ. நான் எப்பவுமே வந்து இங்கே டீ சாப்பிடுவேன். சாட்டா கடை இங்கே ரஸ்க்கு பிஸ்கெட்டு எல்லாம் உள்ள ஜூஸு இதெல்லாம் மாங்காய் எல்லாம் போட்டு உனக்கு டூட்டி இல்லைன்னா டீ கூட்டாகணும், அதெல்லாம் கிடையாது. அப்புறம் உங்களை வீடியோ எடுத்துன்னு வரேன், வீடியோவில் வா வீடியோவா டீ கொடுப்பான் டைம் இப்போ கேட்டால் டியூட்டியில் இல்லை, நான் டீ தர மாட்டேன். அண்ணா ஒரு மினி டீ. ஆமாம் ம் ரஸ்க்கு சாப்பிடலாமா, பிஸ்கட் சாப்பிடலாமா? எதை எடுக்கிறதுன்னு தெரியல, எல்லாம் சூடாக இருக்கும். சூப்பராக இருக்கும். எடுத்து இப்படி கண்டாங்கி முடியும் அப்படின்னு
ரஸ்க்கு பிஸ்கெட்டு ரஸ்க்கு மேலே ஜூஸு. கடை இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குங்களா. பாட்டில் வச்சு பிளாஸ்டிக் தான் நம்மளுக்கு தான் டீ வராது. லேட் ஆகும், ஜூஸ் கல்ல ஆகும், பிஸியாக இருக்காங்க, 2 பேர் தான் இருக்காங்க. பிரியாணி ஆர்டர் பண்ணி 10 ரூபா, கொஞ்சம் பெரிய டீ தான் 5 ரூபா, 20 ரூபா ஆகும். இந்த சிக்கன் நல்லா ஜூஸ் கடை ஸ்கூலு ஆப்போசிட் ப்ளூ கலர் போட்டு அதுதான் ஸ்கூலு. பெரிய சூடாக இருக்குது. வந்து 1 கிலோமீட்டர் கொஞ்சம் விட்டா வேறு டீ சாப்பிட்டு கிளம்புறது அது நிறைய கிடைக்கல. அவ்வளோதான். எப்பவுமே இங்கே வந்தால் டீ சாப்பிடுவோம். நிறைய டெவலப் மேகி பன்னு ஜூஸு உடஞ்சி ஓகே. இன்னைக்குனால பாதிவாசி தான் இருக்குது, பாதிவாசி இல்லை, கால்வாசி. கடைக்கு ஓனர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கடைக்கு ஓனர் ஆகுது இல்லை.